கற்றலைகளே ஒரு சிறப்பு பெட்டக நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய சிறப்பு பெட்டக நிகழ்ச்சியிலே டாக்டர் நிருஷா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவரை முதலில் வருகவென வரவேற்கின்றோம். நன்றி இளங்கோ. வணக்கம். நல்லது. அந்த வகையில் இந்த சிறப்பு பட்ட நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பது மிக பெருமையாக நோக்குகின்றோம். அந்த வகையில் உங்களை பற்றிய நேர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். எங்கே படித்தீர்கள், எங்கே பிறந்தீர்கள், எந்த காலத்திலே புலம்பெயர்ந்தீர்கள், என்னெல்லாம் படிச்சிருக்கிறீர்கள் என்பதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். நன்றி இளங்கோ. நான் நிருஷா தவராஜா ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ. என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து கெமிஸ்ட்ரி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஜாஃப்னால. ஸோ என்னுடைய ப்ரைமரி இயர்ஸ் வந்து நான் ஜாஃப்னால இருந்தது. 16 இயர்ஸ் வரைக்கும் நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் 12 இயர்ஸாக இருக்கும் பொழுது நாங்கள் கொழும்புக்கு இடம்பெயர்ந்தோம். அண்ட் தென் 16 இயர்ஸுக்குள்ள இருக்கும் பொழுது நான் கனடாவுக்கு வந்தேன். கனடாவில் இருக்கக்குள்ள கனடாவில் வந்து நான் 16 இயர்ஸில் நியூட்டன் ப்ரூக் செகண்டரி ஸ்கூல்ன்ற செகண்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அங்கே தான் என்னுடைய கல்வியை வந்து செகண்டரி ஸ்கூல் கல்வியை முடித்தேன். பிறகு அதிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவுக்கு அப்ளை பண்ணி நான் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் வந்து ஸ்பெஷலைஸ் ப்ரோக்ராம் இன் கெமிஸ்ட்ரியில் வந்து எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே எனக்கு சயின்ஸ் என்னும் பொழுது மிகவும் ஆர்வமாக நான் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தேன். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து ஸ்பெஷலைஸ் ப்ரோக்ராம் படித்தேன். அதற்கு பிறகு 4th இயரில் இருக்கக்குள்ள என்னுடைய ப்ரொஃபஸர் ஒரு ஆள் ஹீ ரெக்கமெண்டட் நீங்கள் பிஹெச்டி ப்ரோக்ராமுக்குள்ள டெஃபினட்டாக போக வேணும் என்று சொல்லி. அவருடைய பேர் வந்து ப்ரொஃபஸர் தாமஸ் டிட்வெல். அவர் வந்து எனக்கு ஹீஸ் அ கிரேட் மென்டர். ஆக்சுவலி அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அவர் ஒரு மென்டராக இருந்து எனக்கு எப்படி அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பிஹெச்டிக்குள்ளே வந்து போகிறதுன்றதை பற்றி மிகவும் விளக்கமாக சொன்னார். ஈவன் டு திஸ் டே, ஈவன் ஆஃப்டர் 30 இயர்ஸ் நான் அவரோட ஸ்டில் ஐ மீன் டச் வித் தம். அவர் ஒரு எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் இப்போ. ஆனாலும் அவர் ஒரு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர், ஒரு ஃபேமிலி நண்பராக இன்றைக்கும் எங்களோட தொடர்பில் உள்ளார். ஸோ பிஹெச்டி ப்ரோக்ராம் எனக்கு டிரெக்ட் இன்டர்ன்ஷிப் வந்து 4 வருஷ அண்டர் கிராஜுவேட் பிறகு கிடைச்சது. And so I completed my specialized program in chemistry at University of Toronto, St. George campus. அப்போ என்னுடைய பிஹெச்டி வந்து சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் செய்திருந்தேன். அண்ட் அதுக்கு பிற்பாடு ஒரு 4 வருஷம் என்னுடைய பிஹெச்டி 4 வருஷத்தில் முடிச்சுட்டு அண்ட் தென் ஐ வாண்டட் டு டூ மை போஸ்ட் டாக்டரேட். அதாவது 3 வருஷம் அந்த செய்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணி வேறொரு விதத்தில் அப்ளிகேஷனாக கொடுக்கறது. என்னுடைய ரிசர்ச் வந்து ஒரு ஆன்டி கேன்சர் ரியேஜன்ஸ், அதாவது கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு எப்படியான இன்ஹிபிட்டர்ஸை கண்டுபிடிக்கலாம் என்ற ஆராய்ச்சி. அதை நான் தொடர்ந்து 3 வருஷம் பிறகு யூனிவர்சிட்டி ஹெல்த் நெட்வொர்க்கில் செய்தேன். அங்கே படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த பேட்டன்ட் லாயர்ஸோட தொடர்பு வந்தது. அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கின்ற நியூ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை எப்படி தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு 20 இயர்ஸுக்கு நீங்கள் எப்படி அதை பாதுகாக்கலாம்ன்றதை படிக்கிறது தான் இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா. அதை எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வச்சு உங்களுடைய ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறதுன்றது. ஸோ அவர்கள் இந்த தொடர்பு வந்தபோது எனக்கு அது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாவும் படிக்க வேணும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அப்போ என்னுடைய மாஸ்டர்ஸ் இன் லாவை வந்து நான் ஹால் லா ஸ்கூல் பல்கலைக்கழகத்தில் முடித்தேன். அதற்கு பிற்பாடு அந்த டியூரிங் மை பிஹெச்டி இயர்ஸ் அண்ட் போஸ்ட் டாக்டரல் இயர்ஸ் எனக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் படிப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே அமைந்தது. ஸோ நான் ரிசர்ச்சும் செய்து கொண்டு அதே நேரம் அண்டர் கிராஜுவேட் கெமிஸ்ட்ரி கோர்சஸை படிப்பிச்சு கொண்டிருந்தேன். அண்ட் தென் ஐ ஆல்சோ வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் டெவலப்பிங் பெடகாஜிஸ். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எப்படி சொன்னால் மாணவர்களுக்கு சரியாக விளங்கும் என்றது தான் அந்த பெடகாஜி, எடியூகேஷனல் பெடகாஜி என்று சொல்லுவார்கள். அதை எப்படி சரியாக கொடுக்கிறது, சரியான வழியில் அந்த கற்பிக்கிறது என்பதை படிப்பதற்காக யூனிவர்சிட்டி ஆஃப் ஒன்டாரியோ டெக்னாலஜியில் என்னுடைய மாஸ்டர்ஸ் இன் எடியூகேஷனை முடித்தேன். அதற்கு பிற்பாடு யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் எனக்கு ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியாக என்னை சேர்த்து கொண்டார்கள். ஸோ அதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்புக்குள் போய் and then about 7 years later associate professorship என்று சொல்லுவார்கள். அதாவது உங்களுடைய மிட் கேரியர் நிலை ப்ரொஃபஸர்ஷிப்பில் அதில் அதுதான் என்னுடைய தற்போதைய பொசிஷன்.
and my next step will be full professorship. உண்மையிலே மிக பெருமை. அதாவது வந்து படிப்படியாக தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து உங்களுடைய விருப்பமான துறைக்குள்ளே சென்று அதன் பின்பு எவ்வாறு அந்த புள்ளியை நோக்கி இன்றைக்கு பிஹெச்டி செய்து அதன் பின்பு போஸ்ட் டாக்டரேட் செய்து அதன் பின்பு பேட்டன் லோ செய்து இன்றைக்கு வந்து ஒரு நல்ல உயர்வான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஒரு சிறப்பு. அதாவது எங்களுடைய தாயகத்திலிருந்து வருகின்றவர்கள் எவ்வாறு உயர்வு புள்ளியை நோக்கி செல்கிறார்கள் என்பதை வந்து உங்களுடைய உரையாடல் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். உங்களை இந்த துறைக்கு வர வேண்டும் என்று ஒரு கடினமான ஒரு உந்து சக்தி உங்களுக்கு இப்படி ஒரு 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 பற்றுதல் வந்து எவ்வாறு ஏற்பட்டது? உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வழிவகுத்தார்களா அல்லது வந்து உங்களுக்குள்ளே தானாக உருவெடுத்ததா? இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து சிறு வயதில் இருக்கும்பொழுது எனக்கு சயின்ஸில் ஒரு ஈடுபாடு, இயற்கையாகவே ஒரு ஈடுபாடு இருந்தது. ஆனால் அதே நேரம் நான் எடுத்துக்கொள்கிற விஷயம் வந்து ஒரு அப்ளிகபிளாக இருக்கணும். அதாவது ரியல் லைஃபுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேணும். எதை பற்றி படிக்கிறேனோ அதை வந்து அப்ளை பண்ணணுன்றது என்னுடைய ஒரு கோலாகவே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது கெமிஸ்ட்ரி வந்து நினைக்கிறேன் எனக்கு கிரேட் 10ல் இருக்கக்குள்ள லைக் ஈவன் பிஃபோர் தேட் எனக்கு சயின்ஸில் ஈடுபாடு இருந்தது. ஆனால் இந்த ஃபீல்டில் தான்ன்றது வந்து எனக்கு அப்போ தெரியாது. பட் in grade 10, 11, 12ல் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க தொடங்கும் பொழுது தான் that subject really resonated with me because that led into pharmaceutical as well as drug synthesis. அப்போ அதில் எனக்கு சரியான ஒரு ஈடுபாடு இருந்தது. என்னென்னு சொன்னால் this is something that is applicable in medical field. அப்போ அது என்ன சரியாக இன்ட்ரீக் பண்ணினது. அந்த ரீசனுக்காகத்தான் நான் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போனேன். அண்ட் ஆல்சோ அந்த ரீசர்ச் நான் தற்போதைய செய்து கொண்டிருக்கிற ரீசர்ச் வந்து it transformed or actually transitioned from cancer to currently getting to the root of how do we go about the prevention methods. அதாவது இப்போ நாங்கள் என்ன வழியில் போனால் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம், அதாவது கேன்சர் காசிங் விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம்ன்றதான் இப்போ தற்போதைய ஆராய்ச்சி. நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் சிந்தசைஸ் பண்ணுறது ஏரோஜெல்ஸும் ஹைட்ரோஜெல்ஸும் சொல்லுவார்கள். அது இந்த கண்டாமினேட்டட் வாட்டரில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து இட்ஸ் வெரி டாக்ஸிக். அந்த நிறைய க்ரானிக் டிசீசஸ்க்கு இது காரணமாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் கரெக்டாக செய்து கொண்டிருக்கிற ரிசர்ச் வந்து நிறைய மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபீல்ட் வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்ட்ரீக்ட் பை இட் பிகாஸ் ஆஃப் தட். நல்லது. அதே வேளையில் கூடுதலாக இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் கூடுதலாக ஸ்பெஷலாக நீங்கள் தெரிவு செய்வதற்கு ஏதாவது விசேட காரணங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. எனக்கு தெரிய என்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு when I was in actually high school she actually had cancer and she was diagnosed with cancer at that time and அவருக்கு அந்த கீமோதெரப்பி செய்து கொண்டிருந்தார்கள். சரியான ஒரு டிஃபிகல்ட்டான டைம் அண்ட் இட் ஹெவிலி இம்பேக்டட் மீ அஸ் வெல். லிஸ்னிங் அந்த அவரோட ஸ்டோரிஸை பற்றி கேட்கும் பொழுதும் அந்த நோயினுடைய கொடூரம் வந்து இட்ஸ் வாஸ் வெரி ஹெவிலி இம்பேக்டிங் மீ. ஸோ இட் ரியலி டச்ட் மை ஹார்ட் அண்ட் அது சம்திங் ஐ ரியலி வாண்டட் டு இன்வெஸ்டிகேட் and also do something, contribute something in that field. உண்மையிலே ஒவ்வொரு அறிவாளிகளும் ஒரு துறையை தெரிவு செய்வதற்கு ஏதாவது விசேடமான காரணங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ரீதியிலே தான் உங்களிடம் அந்த கேள்விகளை கேட்டிருந்தோம். கூடுதலாக ஒரு பாதைகளை எவ்வாறு தெரிவு செய்கிறார்கள், ஒரு விடயத்தை ஒரு சப்ஜெக்டை வந்து எவ்வாறு ஆராய்ச்சியாளர்களோ இந்த பேராசிரியர்களோ அல்லது பொறியியலாளர்களோ ஒரு துறையை எவ்வாறு அந்த ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் வருகின்றது. எவ்வாறு வருகின்றது அதுக்கான வகையான காரணிகள் வந்து நிர்ணயிக்கின்றது. அவர்கள் நடந்து வந்த பாதையில் கண்ட காட்சிகளா அல்லது அவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் சில விடயங்களில் பாதிப்புக்கு உள்ளானவர்களா, அந்த பாதிப்பு இன்னொருவருக்கு ஏற்படாமல் எங்களால் ஏதாவது கண்டுபிடித்து அவற்றை காப்பாற்ற முடியுமா என்ற நோக்கிற்காக அவர்கள் ஈடுபடுகிறார்களா என்பதுதான் அந்த நோக்கின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கேட்டிருந்தோம். மிகவும் ஒரு சிறப்பு. அதாவது சொன்னால் அது நிச்சயமாக அந்த புற்றுநோய் என்பது அவற்றிலிருந்து
எவ்வாறு அவற்றை எவ்வாறு தவிர்த்து கொள்ளுதல் அல்லது அவற்றிலிருந்து எவ்வாறு விடுவிக்கப்படுதல் அல்லது எவ்வாறு அவற்றை குறைத்து கொள்ளுதல் ஒரு கொஞ்ச காலம் கூடுதலாக வாழுதல் என்பது எமது மக்களுக்கு நிச்சயமாக தேவை. அதன் ஆராய்ச்சி பகுதியை நீண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது, கண்டுபிடிப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் கேன்சரும் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இன்று ஓரளவுக்கு விஞ்ஞானம் ஓரளவுக்கு அந்த துறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை கூறிக்கொள்ளலாம். என்றால் அதில் விருப்போடு ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருப்பது அதுக்கான காரணம். அதே வழியிலே சொல்லுங்களேன், இந்த பேட்டர்ன் லோ, இந்த லோ சம்பந்தமாக நீங்கள் படிக்க வேணும் என்று அது இப்போ கூடுதலாக லோயரை படித்து நாங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே படித்து அந்த துறையிலும் கூட உங்களோட ஒரு குவாலிஃபைடாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த துறையை ஏன் அந்த துறையை தேர்வு செய்தீர்கள்? இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா இப்போ நீங்கள் ஒரு நாலேஜ் நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஒன்றை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அதை தொடர்ந்து அதை பற்றி படித்து அதை ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் நீங்கள் சில பப்ளிகேஷன்ஸ் வெளிவிடுவீங்க. அப்போ உங்களுடைய ஆராய்ச்சியை பற்றின கட்டுரைகள் வெளியில் போய்கொண்டிருக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களோட நாலேஜை நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் செக்யூர் பண்ணி வச்சா தான் நீங்கள் அதை தொடர்ந்து படிக்க முடியும். ஸோ அந்த செக்யூர் பண்ணுறதுக்கான வழி தான் இந்த பேட்டர்ன் லா. அதாவது நீங்கள் ஒரு மாலிக்யூலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க என்றால் அதை மாடிஃபை பண்ணி வேறு ஸ்டடீஸ் நடத்தி அதை பற்றின ஆராய்ச்சி நடக்கிறதுக்கு 20 years அப்படி எடுக்கும். ஃபுல்லாக நீங்கள் அதுக்கு உள்ளே போய் ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷனாவது மேக் பண்ணுறதுக்கு. ஸோ டியூரிங் திஸ் டைம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கெமிஸ்ட்ரியை பற்றின விவரங்கள் தெரியும். ஆனால் அதே நேரம் இப்போ patent lawyers பார்க்க, if you don't have the science background, then you have that gap. அந்த சயின்ஸை நீங்கள் அவைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இதுதான் இந்த மாலிக்யூல் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், இதை நாங்கள் பேட்டன்ட் பண்ணினா we can continue to study this for 20 years. அப்போ அந்த கேப் அதில் இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு கெமிஸ்ட்ரியும் தெரிஞ்சு அதை எப்படி பேட்டர்ன் பண்ணுறேன்னு தெரியல, யூ ஃபில் இன் தட் கேப். ஏன்னா உங்களுக்கு அந்த நீஷ், அந்த தேவையை நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. ஸோ அந்த கேப் யூ கேன் க்ளோஸ் இட் or at least attempt to close it. The fact is because you also have your knowledge in chemistry and also in the legal aspect. அப்போ இதால் தான் நான் அந்த பேட்டர்ன் லோ படித்ததுக்கு இதுதான் காரணம். பிகாஸ் இப்போ என்னுடைய ரிசர்ச்சுக்கு மாத்திரம் அல்லாது இப்போ என்னுடைய காலீக்ஸுக்கோ அல்லது வேறு இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸுக்கோ இந்த ஃபீல்டில் ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் தென் ஐ கேன் ஹெல்ப் தம் அவுட். உண்மையிலே மிக சிறப்பு. என்ன வகையான விடயங்கள் ஒரு ஆராய்ச்சியாளருக்கு தேவையோ அந்த துறையில் நீங்கள் பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். அது மிகவும் இலகுவானதாக அமைந்து கொள்ளும். அதே வழியில் சொல்லுங்கள், உங்களுடைய எதிர்காலத்திலே நீங்கள் என்ன வகையான நகர்வுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்குறீர்கள்? உங்களோட படிப்பு ரீதியிலே சரி அல்லது சமூக ரீதியிலே சரி? என்னுடைய ஆராய்ச்சியில் we want to, like I said, நாங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட இப்போ கொலாபரேஷன்ஸ் வச்சுருக்கிறோம். அப்போ எங்களுடைய இனிஷியேட்டிவ் க்ளீன் வாட்டர் ப்ராஜெக்ட். அப்போ அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் ஆழமாக ஈடுபட்டு அந்த ஹெவி மெட்டல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான தயாரிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 5-6 வருஷ காலத்தில் ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜுக்கு இது வருமென்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆல்சோ நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கொலாபரேட்டிவாக ஸ்ரீலங்கன் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோடும் மெடிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியோடும் செய்ய மிகவும் விரும்பி இருக்கிறோம். அதை வைஸ் சான்சலருக்கு நான் ஏற்கனவே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணினேன். அவர் இங்கே வந்திருந்த பொழுது அவர்களும் மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். ஸோ எங்களுடைய கொலாபரேஷன் கெமிஸ்ட்ரியோட ஏற்கனவே நாங்கள் தொடங்கிட்டோம். பட் மெடிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியோட ஹோப்ஃபுல்லி ஸ்டார்டிங் இந்த இயரில் இருந்து இந்த என்னென்ன மாதிரியான டிசீசஸ் இந்த ஹெவி மெட்டல்ஸ் காஸ் பண்ணுது, what are some of the prevention factors, இதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் படிக்க விரும்பி உள்ளோம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் 5 to 10 year பிளான் இதுதான். இந்த கேரியர் பிளானில் நான் சொன்ன மாதிரி நான் மிட் கேரியர் அசோசியேட் ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கிறேன். ஃபுல் ப்ரொஃபஸர்ஷிப் அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்டு லீடர்ஷிப் ரோல்ஸ் லேட்டர் ஆன். நீங்கள் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி என்று கருதுனீர்கள், ஸ்ரீலங்கா ஈஸ்ட் யூனிவர்சிட்டி. நீங்கள் அண்மையிலே அங்கே விசிட் பண்ணியிருக்கிறீங்க, அப்படித்தான்? ஆமாம், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா நான் லாஸ்ட் இயர் சம்மருக்கு விசிட் பண்ணியிருந்தேன்.
யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ அந்த ட்ரிப்பை ஃபண்ட் பண்ணியிருந்தார்கள். இந்த ரீசர்ச்சை போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ எனக்கு கொடுத்துருந்தது. ஸோ அண்ட் தென் திஸ் இயர் வைஸ் சான்சலர் ஆஃப் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவை விசிட் பண்ணியிருந்தார். அவர் வந்த போது நாங்கள் என்னென்ன வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கலாம், என்னென்ன கொலாபரேஷன்ஸை கொண்டு வரலாம்ன்றதை பற்றி நிறையவே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அது மட்டுமல்லாது நாங்கள் எங்களோட சீனியர் லீடர்ஸோடையும் மீட் பண்ணி என்னென்ன ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் டைப்பான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் கதைத்திருந்தோம். உண்மையிலே பெருமை. தாயகத்தில் இருக்கின்ற மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் இங்கே இருக்கின்ற அறிவு ரீதியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுதல், அதிலே பேராசிரியர்களுக்கிடையான தொடர்புகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதல், பரிமாற்றங்களை செய்தல், அதிலே மாணவர்கள் எதிர்காலத்திலே மற்ற கண்ட்ரியிலே இருந்து வருவது போன்று ஸ்ரீலங்காவிலிருந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் இங்கே வந்து படித்து திரும்ப அங்கே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி அப்படியான சிஸ்டத்தையும் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் கொண்டு வரும்பொழுது உங்களுடைய நீங்கள் படிப்பிக்கின்ற யூனிவர்சிட்டி மாத்திரமில்லை, அதை தொடர்ந்து மத்திய பல்கலைக்கழகங்களும் அதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அது கூட எங்களுடைய பல்கலைக்கழக எங்களுடைய தாய்நாட்டின் மாணவர்கள் ஒரு அதி உயர் பலனை பெறக்கூடியதாக இருக்கும். அது மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதே வழியில் சொல்லுங்களேன், இந்த வழியில் உங்களுடைய உந்து சக்திக்கும் இந்த உயர்வு புள்ளிக்கும் காரணமாக இருந்தவர்கள், குறிப்பாக உங்களோட அப்பா அம்மா, அவர்களுடைய சகோதரங்கள், அவர்களை பற்றி இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்களேன், குறிப்பாக சுருக்கமாக. அப்பா பற்றி சொல்லுங்க. அப்பா அம்மா அவர்களுடைய சகோதரர்கள். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு பெண், ஒரு கூடுதலாக பெண்கள் இந்த விஞ்ஞானிகளாக மாறுதல், ஆய்வுகளில் ஈடுபடுதல், கூடுதலாக இந்த ஆக்டிவிட்டீஸில் கலந்து கொள்ளுதல் என்பது கொஞ்சம் சற்று எங்களுடைய பெற்றோர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இப்பொழுது ஓரளவுக்கு வந்தாலும் ஒரு சின்ன ஒரு தளம்பல் ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த வகையில் உடைய பெற்றோர்களுடைய குண இயல்புகள், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி எல்லாம் அவங்களுக்கு ஊக்குவித்தார்கள், அதையும் சொல்லிக்கொண்டு இந்த விடயத்திலே அவர்களுடைய நோக்கு இருக்கின்றது என்பதை பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா பேரண்ட்ஸுடைய சப்போர்ட், ஸ்பவுஸுடைய சப்போர்ட், பிள்ளைகளுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ நிச்சயமாக தேங்க்ஸ் டு தெம். நான் சொல்லுவேன், பேரண்ட்ஸ் என்று பார்க்கும் பொழுது அவையில் என்னுடைய பேரண்ட்ஸுடைய கைடன்ஸ் எப்படி இருந்தேன்னு சொன்னால், தே நெவர் said no to anything that I chose to do. அதாவது என்ன பேஷனட்டாக இருக்கோ அந்த வழியில் போக சொல்லித்தான். I was blessed to have that. இந்த ஃபீல்ட் தான் படிக்கணும்னு சொல்லல. They said, okay, என்ன சூஸ் பண்ணாலும் choose your field and whatever you choose, do well in it. அதான் அவையோட மோட்டோவாக இருந்தது. அதுக்கு அம்மா ஒரு சரியான எனக்கு ஒரு பில்லராக இருந்தவா. அம்மா was very much supportive. பேரும் சொல்லலாம். அவரோட பேர் Devika Rani Thavaraja, and my dad's name is Thavaraja, so I still hold my dad's name. அவரும் அம்மா தான் எனக்கு சரியான சப்போர்ட். அம்மா she was a pillar to me throughout my entire career, and என்ன challenges வந்தாலும், she's like a friend. ஒரு ஃப்ரெண்டா, ஒரு மென்டோரா, she was there for everything. அப்படியான ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு மேலே I'm very blessed to say. And then I have a brother, and he has always been there for me, and I'm married to a wonderful person. My spouse is amazing. He's very supportive. Even today, I mean, the kids are with him right now. Kandiban Ganeshulingam, and சரியான எனக்கு ரெசோவா இருக்கிறார், and he's very very supportive throughout my career. So நிச்சயமாக இது ஒரு, நான் சொல்லுவேன், everybody that was in my career path, I'm blessed to have them to get where I am. உண்மையிலே சிறப்பு. எங்களுடைய புத்திஜீவிகள், எங்களுடைய விஞ்ஞானிகள் எல்லாம் இவ்வாறு
இந்த உயர்வு புள்ளிக்கு வந்தார்கள், எவ்வாறு அவருடைய சிந்தனைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டது, அந்த மாற்றங்கள் எவ்வாறு முன்னேற்றங்களாக மாற்றமடைந்தன என்று அவர்கள் அவருடைய அந்த அறிவியல் ரீதியான ஆய்வியல் ரீதியான கருத்துக்களை அறிவியலை வைத்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வகையாக பயனுள்ள விடயங்களிலே அவருடைய பங்கினை ஆற்றுகிறார்கள். அதிலே நாங்கள் வாழ்ந்த நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு எவ்வாறு விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாம் கூடுதலாக எல்லாராலையும் அந்த விருப்பு வராது. தாயகத்தோடு இணைந்து அவற்றை செய்து அவருக்கு முன்னது நின்று செயற்படுதல். ஒரு சில பேராசிரியர்கள் அவற்றை முயற்சி செய்தால் பல விடயங்களை நாங்கள் செய்யலாம் என்பது உங்களுடைய முன்னகர்வு மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. பெருமை, மேலே மிகவும் சிறப்பு. நீங்கள் இந்த கலையத்துக்கு வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது. வேறு ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க? உங்களுக்கு கிட்ஸை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஒரு டாட்டர் அண்ட் ஒரு சன் இருக்கிறாங்க. எஸ், காருண்யா காண்டிபன் அண்ட் பிரம்மகிஷோர் காண்டிபன். காண்டிபன் கணேஷ்லிங்கம் இஸ் மை ஹஸ்பண்ட். அவங்க ரெண்டு, காருண்யா மை டாட்டர் செகண்ட் இயர் யூனிவர்சிட்டியில் இருக்கிறா அண்ட் மை சன் இஸ் இன் grade 6 right now. ஸோ ரெண்டு பேரும் தேர் இன்ட்ரெஸ்ட். அம்மா என்னுடைய பேரண்டிங் அப்படி அம்மா எனக்கு செய்தாவோ அதே மாதிரி தான். வாட் எவர் pathway you choose, make sure that you're passionate about it. அந்த வழியில் வந்து நீங்கள் போகும்போது அதுக்கு எப்படி உங்களுக்கு அதை இப்போ நான் கெமிஸ்ட்ரியாக இருக்கிறபடியால் நான் கெமிஸ்ட்ரி தான் படிக்கணுமென்று என் கிட்ஸுக்கு நான் சொல்கிறேன்ல. And I give them the liberty and the freedom to choose whatever path that they want to take. அப்படி பார்க்கும்போது என்னுடைய டாட்டர் வந்து she wants to study psychology and psychiatry actually. So she's very much interested in that field. And son வந்து he's grade 6. He doesn't know yet, but he'll figure it out. நிறைவாக பெண்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள். உயர்வு புள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்வான பல பதவிகளை வகித்து கொண்டிருக்கிறீர்கள். பெண்களால் எல்லா விடயங்களும் முடியும் என்பதை சாய்த்து காட்டியிருக்கிறீர்கள். இந்த வகையிலே எங்களுடைய பெண்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதாவது உங்களுடைய கருத்துக்கள் வந்து இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைகளும் சரி, தாயகத்திலேயோ தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி இந்தியாவிலேயோ இருக்கின்ற பெண்களுக்கு ஏற்றது போன்ற உங்களுடைய கருத்துக்களை கூறுங்களேன். நன்றி லங்கோ for that kind comment. நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், பேஷன்ன்றது it's like a burning like a fire within you, and அந்த fire you have to identify what that is. அதை ஐடென்டிஃபை பண்ணினா I think that's what kind of motivates you to go where you want to get to. அது ஈஸியான விஷயம் இல்லை. Definitely it'll take, it's like a soul search, right? It'll take time. Ana, because it's a deep thing that it connects with you, it resonates with you, it gives you meaning. எது உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கோ அதை நோக்கி நீங்கள் போகும் பொழுது அது என்ன தடை வந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த இடத்த போய் அந்த டெஸ்டினேஷனை நிச்சயமாக போய் சேருவீங்க. ஏனெண்டா எல்லா பாதைகளிலுமே தடைகள் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். அது எல்லாமே ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி என்னோட கரியர் பாத்வையும் சரி, என்னுடைய எஜுகேஷன் சரி, அப்படி லீனியராக அமையல. நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஆனால் அந்த ஃபயர் வித்தின் யூ அது அணையாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். அந்த மோட்டிவேஷனை நீங்கள் கீப் அப் பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி வில் கெட் டு where you want to get. நிறைவாக நீங்கள் சிறு வயதில் வந்தாலும் இந்த தமிழை வந்து மிகவும் நல்ல முறையிலே உரையாடி கொள்கிறீர்கள். அதுக்கு இங்கே நீங்கள் தமிழ் உரையாட வேண்டும் என்பதற்காக படித்தீர்களா, அல்லது தமிழ் மொழியிலே உங்களுக்கு கூடுதலான ஆர்வம், அதீத பற்றுறுதி இருக்கிறதா? தமிழ் நிச்சயமாக நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது விரும்பி படித்த ஒரு பாடம் என்று சொல்லுவேன். சொன்னால் it was the poetry in Tamil. நான் நிறைய poetry வாசிப்பேன். அதே மாதிரி மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் அங்கே ஒரு ஏர்லி ஏஜ்லேயே ஐ ரெட் இட் பிகாஸ் எங்களோட வீட்டை அந்த லைப்ரரியில் அந்த புக்ஸ் இருந்தது. என்னுடைய கிராண்ட்மா எல்லாம் நிறைய அந்த புக்ஸ் வாசிச்சிருக்கிறா, கீதாச்சாரம், மகாபாரதம், ராமாயணம். ஸோ அந்த புக்ஸ் வந்து எனக்கு நிறையவே வாசிக்க சரியான விருப்பமாக இருக்கும். அந்த ஸ்டோரிஸை படிக்க, அந்த மோரல்ஸ் அண்ட் வேல்யூஸ், அந்த ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லும் இருக்கிற அந்த மோரல்ஸ் அண்ட் வேல்யூஸ்
is very meaningful. And even to this day, these are very deep, meaningful morals and values, and it's quite applicable. And the timeless knowledge, அந்த அப்படியான நாலேஜ் தான் எங்களோட எபிக்ஸில் இருக்கிறது. அதை நான் மிகவும் என்ஜாய் பண்ணி நான் அதை வாசித்தேன். அந்த தமிழும் சரி, அந்த போய்ட்ரிஸும் சரி, இட்ஸ் வெரி வெரி டீப் மீனிங். நான் அங்கே படிக்கும் பொழுது என்னுடைய டீச்சர் வந்து ஹிஸ் நேம் வாஸ் மிஸ்டர் பொன்னுச்சாமி. ஐ டோன்ட் நோ உங்களுக்கு வேறு தெரியுமோ தெரியாது, பட் he was also somebody that inspired me to learn. அந்த தமிழை படிக்கிறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணது அவரண்டே சொல்லலாம், because the way that he reads the poetry, the way he explains the deep meaning, அதெல்லாம் சரியான ஒரு நலவன்பா வந்து அவர் very 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 well articulate பண்ணுவார். When he articulates it, you really understand the deep meaning. So அதில் ஒரு பற்றுதல் நிச்சயமாக very close to my heart. அது it's my mother tongue. அது ஒரு அம்மா மாதிரி. So of course I'm very close to it. பெருமை. மேலே தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம், தமிழ் மொழி எவ்வளவு முக்கியத்துவம் இந்த சிறு வயதில் வந்தாலும் அது உங்களுக்கு அம்மா போன்று என்ற அந்த உணர்வோடு தமிழை கூடுதலாக குறைவாக உரையாடுவதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் தமிழிலே நீங்கள் தாயகத்திலே இருக்கின்ற குழந்தைகளை போன்று தாயகத்தில் இருக்கின்றவர்களை போன்று உரையாடுவது அது மிக ஒரு சிறப்பு. அதுக்காக மக்கள் பாராட்டிக் கொள்வார்கள். அதே வழியிலே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் குறுகிய நேரமாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை மக்களிடையே பகிர்ந்து கொள்ளுதல் ஒரு சிறப்பானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதி இருந்தோம். நேரம் சற்று குறைவாக இருந்தாலும் இல்லை தாமதமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துதல் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. பெருமையாக இருக்கிறது இந்த கிளையத்துக்கள் நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்து உரையாடிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.